ஹலோ வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு நேர்பையாக ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு பேஸில் ஒரு 10 ஏக்கர் நல்ல செவல் மண். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, தார் ரோடு பேஸில் தான் நிற்கிது. கார் நிற்கிது பார்த்தீங்களா? அதுக்கு அங்கிட்டு ஒரு மரம் இருக்கு பாருங்க, அங்கே வரைக்கும் இருக்குது தார் ரோடு பேஸு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இடம் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்குது. அதே போல் லேண்டும் ரோடும் சேமாக தான் இருக்குது. இதை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறவங்களுக்கோ இல்லை சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கோ இந்த இடம் ஒரு சூட்டபுள் ஆகும். இந்த இடம் வாங்கினா இதுக்கு பின்னாடி ஒரு 40 ஏக்கர் வரைக்கும் எடுக்கலாம்ன்றாங்க. நல்ல ஒரு சிறப்பான இடம். மொத்தம் எனக்குள்ள ஒரு 50 ஏக்கர் எடுக்கலாம் இந்த கட் ரோடு பேஸ்லேயே. இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது, கொஞ்சம் குறைச்சி பேசலாம். அதே போல் வாட்டர் சோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா தான் இருக்குது. பார்க்கவங்களுக்கு லேண்டு வந்து காஞ்சி போனது மாரி இருக்கும். தண்ணி சோர்ஸ்லாம் இருக்குது. பக்கத்துலலாம் விவசாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான ஏரியா. மண் வந்து சுத்த ரெட் சாயில் மண் தான், செவல் மண். இதுக்கு வழின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 சோர்ஸ் இருக்குது. அதாவது வத்தலக்குண்டு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஊர் ஒட்டியே தான் இருக்குது. ஊரடி தோட்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கும் ஊருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான தோட்டம். இதை வாங்கி பராமரித்து நல்லா இந்த முள் இதுகள்லாம் பிடிங்கிட்டு இடத்த சுத்தம் பண்ணி லெவல் பண்ணி நல்லா சீர்திருத்தம் பண்ணோம்னா இந்த இடம் வந்து நல்ல ஒரு வேல்யூவான இடம்தான். எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க, எனக்கு கம்மி பட்ஜெட்டில் இடம் வேணுண்டு. அந்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட் தான் இந்த இடம். லோ பட்ஜெட்டு நல்ல சிறப்பான இடம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி தார் ரோடு பேஸில் இருந்துச்சுன்னா ஏக்கர் 30 லட்சம் 25 லட்சத்துக்கு மேலே தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 20 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அந்த தோட்டத்திலே ஒரு சாலை ஒன்று இருக்குது, ஓட்டுச்சாலை. இடம் வந்து பார்த்திங்கன்னா இது சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸில் தான் இருக்குது. நல்ல சிறப்பான இடம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க. அது மாதிரி உங்களுக்கு இடம் வந்து நல்ல இடமா தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ரேட்டுகள் வேண்டாம் முன்ன பின்ன இருக்கலாம். அதை வந்து நீங்கள் நேரில் உட்காந்து சிட்டிங்கில் தான் பேசிக்கிறேன்னு. ஏன்னா லேண்ட் ஓனர் என்கிட்ட சொல்கிறது இந்த ரேட்டு சொல்கிறாங்க. அதை நீங்கள் வந்து நேரடியாக உட்காந்து பேசலாம். பேசி உங்கள் மனசுக்கு பிடிச்சதுன்னா அந்த ரேட்டுக்கு நீங்கள் பேசி இதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸு இருக்குது. பின்னாடி நிறையா லேண்டு விலைக்கு இருக்குது. அந்த மாதிரி லேண்டுகள்லாம் இருக்குது, வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிணறுல பார்த்தீங்களா, அந்த கிணறுல இந்த மட்டத்தில் தண்ணி கிடக்குது. அவ்வளோதான், ஒரு 30 அடி இருக்கும். 30 அடியிலே தண்ணி கிடக்குது.
கிணறுலாம் நல்லா ஒரு சுமாரான கிணறு தான். அந்த லேண்டுக்கு இந்த கிணறு அளவான கிணறுன்னு அவங்க வெட்டியிருக்காங்க. நம்ம தேவைன்னா ஒரு போரு இந்த மாதிரி போட்டுக்கலாம். போர் போட்டு தண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் போருக்கு ஈஸியாக தண்ணி கிடைக்கும் இந்த பக்கம். ஏன்னா நிறைய அந்த ஆத்தூர் டேம்லேருந்து வர்ற உபரி நீரெல்லாம் இந்த ஏரியாவில் ஒரு வாய்க்கால் மாதிரி வருது. அந்த வாய்க்கால் வழியாக போகும். இப்போ மழை காலம் கொஞ்சம் நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம தமிழ்நாட்டுக்கே மழை இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே போல் மழை பெஞ்சிச்சின்னா நல்லா செழும்பாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், இது போன்ற லேண்டுகள்லாம் போடுறோம்.